இவருக்கு தீர்ப்பு கொடுக்க முதலாவது இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒருத்தன் ஹெவனுக்குள்ளே போவானா போக மாட்டானா, இல்லை ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்படுமா, இல்லை அந்த எழுதப்பட்ட பேரை கிறுக்கி போடுறதுக்கோ அந்த அதிகாரம், அந்த தீர்ப்பு இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவுக்கு, அவருக்கு தான் அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவர் தான் இந்த உலகத்தில் வந்து நமக்காக எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்ததின் நிமித்தம் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை தான் வேத வசனம் நமக்கு வந்து தெளிவாக வந்து போதிக்கின்றது. அந்த வசனத்தையும் நான் இந்த வீடியோவில் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் வந்து தீர்ப்பை கொடுக்கணும். அதாவது ஒருத்தன் வந்து ரட்சிப்பப்பட்டுட்டானா அவன் வந்து ஹெவனுக்குள்ளே போகிறானாங்கிறத தீர்ப்பு வந்து கடவுள் கொடுக்க போகிறார். அதே போல் தான் இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், நீ ரட்சிப்பை இழந்துட்ட, அவ்வளோதான், நீ நம்ம போகவே முடியாது, நீ ஹெவனுக்குள்ளே போகிற தகுதியாக நீ இழந்துட்டேன்னு நானும் போதிக்க முடியாது.